நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன வேலை கேட்குறீங்க? நான் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கூட்டணியை பேசிக்கிறீங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியோட சேரணும்னு முடிவெடுத்துட்ட திரு விஜயகாந்த் அவர்கள், இந்த 4 மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே இதை முடிவெடுத்துருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமுள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடற்ற ஒரு தலைமையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் மண்ணை ஆளக்கூடியவன்னா உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கைன்னு இருக்குது. திடீர்னு வெள்ளை வருது, ஒரு பேராபத்து வருது, ஒரு சாதி கலவரம் வருது, ஒரு சண்டை வருது. அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு தலைமையை எப்படி நீங்கள் தலைவராக பார்ப்பீங்க? கடற்கரை சாலையில் பேருந்து நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை. மாணவரை அந்த பேருந்து நடத்துனர் அடிச்சிடுறாரு. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் வடக்குன்னு என்ன பிரச்சனையாக வண்டி எடுன்னு போய் அங்கே நிற்கிறாரு. முதலமைச்சரே போகிறாரு. போனவொடனே மாணவர்கள்லாம் ஐயா இவரை பணி நீக்கம் செய்யணும், அப்போ தான் நாங்கள் படிக்க போவோன்றாங்க, கல்லூரிக்கு போவோன்றாங்க. இவ்வளோ தானே, போ உனக்கு வேலை கிடையாது, போ டிஸ்மிஸ், வீட்டுக்கு போப்பான்னு அவர் அனுப்பிடுறாரு. படிக்க போங்க இல்லைன்னு போயிடுறாங்க. வாப்பா வண்டியில் ஏறி உட்காருங்க. போன பிறகு ஐயா என்னையா ஒன்றுமே விசாரிக்காமல் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டே அப்படின்னு. ஏய் அவன் சொன்னால் தானே படிக்க போவான். அவன் படிக்கிறத விட்டுட்டு தெருவில் இறங்கி போராடுறதுக்கு இது பண்ணுறான். அவன் நம்ம 3 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு கோட்டையிலன்றார். அந்த நடத்துனர் திருப்பி 3 நாள் விட்டு அதை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏப்பா படிக்கிற பிள்ளைய முன்ன பின்ன இருந்தால் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது என்ன? நீ பெரிய மனுஷன், உனக்கு அறிவு வேணாம்? சரி இந்தா வேறு பக்கம் போடு, அவங்க கண்ணில் படாமல் வேறு பக்கம் பதவி போட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு இவ்வளோ காலம் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த இழுத்துற அல்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்கள் மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சு தான் போட்டி. நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு எல்லோரும் புலிக்கு பயப்படுறவங்களாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லோரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. அது ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்போ எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. அதனால் அதை நான் ஒரு பொருட்டாக நினைக்கல. நான் மொத்தமாக மாற்றுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க மாதிரி வந்தால் மதுக்கடையை மூடுவோம், வந்தால் அதை செய்வோன்னு நான் சொல்ல. நான் வாரேன், செய்கிறேன். நாங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் இல்லை, தீர்க்க வந்தவர்கள், மக்கள்கிட்டே இருந்து வந்தவர்கள். எல்லாத்தையும் பொறுத்து சைத்து நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன நாதியற்ற இனத்தின் பிள்ளைகள் நம்பிக்கையற்று போகாமல் வந்திருக்கோம். உறுதியாக வெல்லுவோம், அதில் எந்த மாற்றும் இல்லை. அறிவிப்பு செய்திருக்கோம். தமிழனுக்கும் திராவிடனுக்குமான போர், குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை நீட்டி நிற்கிறதுக்காடா நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா நாங்கள்.